பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக், இவை அனைத்திலும் இணைந்து ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு வருகிற உங்களை நினைத்து தேவனை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அனுதினமும் ஆவியானவரோடு பயணிப்பது, ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பது, அவருடைய நடத்துதலை அறிந்து கொள்வது, இதை போன்ற ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஆவியானவருடைய குரலை கேட்போம். சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். கர்த்தர் நமக்கு 5 புலன்களை கொடுத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமானது நம்முடைய வாய். உதடுகள், நாவு, இவையெல்லாம் சேர்ந்து வாய் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அது உணவை உட்கொள்ளுகிறதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம அருமை இரட்சகராகிய இயேசுவை வாயார புகழ்வதற்கு, நாவினால் பாடுவதற்கு, துதிப்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். உன் வாயை விரிவாய் திற, நான் நிரப்புவேன். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் 120 பேர் கூடியிருந்த மேல் மாடியில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்ட போது அவர்கள் தேவனை துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அப்போது அவர்களுக்கு கொடுத்த, அவரவருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்போ பேச தொடங்குறாங்கன்னா மேல் உதடு, கீழ் உதடு, நாவு எல்லாம் முக்கியம். அப்போ இன்றைக்கு காலையிலே நீங்கள் ஆண்டவரை துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உதாரணமாக சொல்கிறேன், வறட்சியான காலத்தில், மழையே இல்லாத காலத்தில் ஒரு நாள் மழை வந்தா, அந்த மழை வந்து அந்த தண்ணீர் எந்த இடத்துல கொட்டுகிறதோ அங்கு போய் ஒரு பாத்திரத்தை வைப்போம். சிலர் ஒரு பெரிய குடத்தை வைப்பார்கள், இன்னும் சிலர் ஒரு பெரிய ட்ரம்மை கொண்டு வந்து வைப்பார்கள். ஒவ்வொரு பாத்திரத்துக்கு ஒரு வாய் பாகம் இருக்கிறது. சில பாத்திரத்தின் வாய் பெரிதாக இருந்தால் அந்த தண்ணீர் சிதறாமல் சிந்தாமல் அவ்வளவும் அந்த பாத்திரத்தை நிரப்பும். அதை போல உங்கள் வாயை நன்றாக திறந்து அவரை துதித்து புகழுங்கள். ஒவ்வொரு நாள் காலையில் தேவனுடைய கிருபைகளை எண்ணி பாருங்கள். அவர் கடந்த காலத்தில் நடத்தி வந்த செய்கைகளை யோசியுங்கள். அவர் பாராட்டின அன்பை கொஞ்சம் நீங்க சிந்தித்து பார்த்து அவரை புகழுங்கள். அவரை ஆராதனை செய்யுங்க. அவரை ஆராதிப்பதற்கு அந்நிய பாஷையை பயன்படுத்துங்க. அந்நிய பாஷையினால் தேவனை நல்ல நீங்க வாயை திறந்து துதிக்க 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 துதிக்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை கிருபை பெருகிட்டே இருக்கும். கிருபை பெருக 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 அந்த நாள் முழுவதற்கு வேண்டிய ஞானம், அறிவு, வெளிப்பாடு உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சத்தம் உதட்டிலிருந்து வரக்கூடாது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணும். ஆமேன். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அருமையான இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்தந்த நேரத்துக்குரிய ஆண்டவர் தீர்க்க தரிசன வசனங்களுக்காக நன்றி. ஆண்டவர் துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இப்போது உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் உம்மை துதித்து ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறாங்களப்பா. நாங்களும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வீடு ஸ்தோத்திரத்தினால், துதியினால் நிரம்பட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைன்ற இருதயம் அப்படியே நிரம்பட்டும். சந்தோஷத்தினால் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தில் களி கூறுவார்களாக. கிருபையின் கரம் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவ பிள்ளைகளை மறந்துடாம உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அறிமுகமானவர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவர்களும் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சரியா? மீண்டும் சந்திப்போம்.
God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.